ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ரசப்பொடி தான் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான ரசப்பொடி ரெடி பண்ணியிருக்கேன். புளி தண்ணி நல்லா கொதித்த பிறகு அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் வந்து ரசப்பொடி சேர்த்தாலே ரொம்ப ரசம் சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரசப்பொடி வச்சுட்டு வெண்டைக்காய் சேர்த்து காரக்குழம்பு கூட ரெடி பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரசத்துக்கும் ரெடி பண்ணிக்கலாம், காரக்குழம்பு வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பாட்டிலில் சேர்த்துருக்கேன். அப்படியே மூடி வைங்க, 10-12 நாளுக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், 4 டீஸ்பூன் துவரம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்துடலாம். இங்கே பாருங்கள், மிளகு 4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், சீரகம் 3 டீஸ்பூன். இதுவும் கொஞ்சம் லைட்டாக 1 நிமிஷம் வறுத்தா போதும். அப்படியே வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். தனியா 2 கப்பு. இது பாருங்கள், நல்லா வறுத்து வச்சு ரொம்ப 1 டீஸ்பூன். சீக்கிரம் வடிக்க ஆரம்பிச்சிடும். ஆஃப் பண்ணிட்டு இதுவும் அதை தட்டில் மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு பெருங்காய கட்டி. இங்கே பாருங்கள், ஒரு 8-9 மிளகாய், காஞ்ச மிளகாய் பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், பெருங்காய கட்டி. இந்த மிளகாய் மட்டும் ஜாரில் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஜாரில் சேர்த்துட்டேன். ஆறுனதுக்கப்புறம் சேருங்க. இங்கே பாருங்கள், 3 கொத்து கருவேப்பிலை. இது நல்லா வதக்கிடலாம். இங்கே பாருங்கள், வதக்கி வச்சு இந்த சூட்லேயே இருக்கட்டும். இது கூடவே கொஞ்சமாக கல் உப்பு. ஃபஸ்ட்டு இதை அரைச்சிடுவோம். இங்கே பாருங்கள், அரைச்சிட்டேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற வறுத்து ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா, எல்லாமே சேர்த்துருங்க. பெருங்காய கட்டியும் சேருங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்து வச்சு கருவேப்பிலை கல் உப்பும் சேர்த்துருக்கேன். டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன். இதை நல்லா கொரப்பாக, ரொம்ப நைஸாக அரைக்காமல் பொடிக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். நல்ல மணமாக இருக்குது. பெருங்காயம் நிறையா போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், இது மாதிரி இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. மிளகு அதிகமாகவும் காஞ்ச மிளகாய் வந்து கம்மியாகவும் சேருங்க. ரசப்பொடி அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை ஒரு ஜாரில் மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூடாக இருக்கும். மிக்சியில் அரைச்சதால் ஆற வச்சுட்டு நம்ம ஜாரில் எடுத்து வச்சுக்கிட்டால் 12 நாள் சூப்பராக ரசம் வச்சு சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, சீரகம், ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காய பொடி. ரசம் தனியாக கொதிக்குது, அதில் அப்படியே சேர்த்துடலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் புளி தண்ணி கரைச்சிருக்கேன். இது பாருங்கள், 2 தக்காளி, ஒரு 7 பல் பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். பெரிய சைஸு பூண்டு தான். இது பாருங்கள், உப்பு மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கொதிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி, ஒரு துண்டு வெல்லம். பொடி சேர்த்தோடனே நல்லா வாசனையாக இருக்குங்க. பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம தாளிச்சதை அப்படியே சேர்த்துடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை கருவேப்பிலை. சூப்பரான ரசம் ரெடி. இந்த பாருங்கள், நல்லா சூடான சாதத்தில் ரசம் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பரான ரசப்பொடி தான் ரெடி பண்ணியிருக்கேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், கருவேப்பிலை தொக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நல்லா சாதம் வந்து எத்துப்பதமாக வடித்து சாதத்து மேலே 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இந்த தொக்கை வந்து சேர்த்து கலந்து விட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸில் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் இந்த தொக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். சாதம், கருவேப்பிலை சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், 4 கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 3 டீஸ்பூன் தனியா, சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி, ஓடு நாரெல்லாம் இருந்தால் க்ளீன் பண்ணிவிடுங்க. மிளகு 1/2 டீஸ்பூன்,
ஜீரகம் 1/4 டீஸ்பூன், பூண்டு ஒரு பூண்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் 5 மிளகாய் எடுத்துருக்கேன், வர மிளகாய். இதுக்கு தகுந்த கல் உப்பு. தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், தாளிக்கிறதுக்கு ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய், கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, கடுகு நல்லா பொரிஞ்சிடுது. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 கைப்பிடி வேர்க்கடலை, பெருங்காயப்பொடி 1/4 டீஸ்பூன் சத்து, மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன். நல்லா சிறந்து வதங்கிட்டு இந்த டைமில் நம்ம அரைச்சிருக்கிற விழுதை அப்படி சேர்த்துடலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்க பார்த்து செக் பண்ணிவிடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை வந்து மூடி வச்சிடலாம். தீயை சிம்மில் வச்சுட்டு ஒரே ஒரு விசில் வந்தால் போதும். ஒரு விசில் வந்தால் போதும். கொஞ்சமாக வெல்லம் இதை அப்படியே கலந்து விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், குக்கர்லேருந்து சூப்பரான கருவேப்பிலை தொக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், கருவேப்பிலை தொக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். சூப்பரான காரப்பொடி சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த சட்னி வச்சுட்டு சூப்பராக இட்லி சாப்பிட்லாம். இன்னும் 2 இட்லி கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் இந்த சட்னி தான் நீங்கள் ரெடி பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், 2 பூண்டு மேலே ஒரு தூள் இருக்குது பாருங்கள், அதை நீக்கிடுங்க. 2வது தூள் இருக்கட்டும். அப்படியே ஜாரில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம். இங்கே பாருங்கள், 1/4 டீஸ்பூன் சீரகம், காஞ்ச மிளகாய் தூள், 3 டீஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள். இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு தகுந்த கல் உப்பு. இங்கே பாருங்கள், அரைச்சிருக்கேன். அப்படியே செட்டாக ஒட்டிக்கும். எல்லாமே எடுத்து விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு எல்லாமே ஒரு 1/2 டீஸ்பூன் தான் எடுத்துருக்கேன். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு வர மிளகாய். நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை அப்படியே சேர்த்துருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா விழுத வதங்கட்டும். அது கூடவே இந்த ஜாரில் இருக்கிற கொஞ்சம் தண்ணி விட்டுடுங்க, வதங்கட்டும். 4 டீஸ்பூன் தயிர், இந்த தயிரில் இருந்து கொஞ்சம் தண்ணி, அதிகமாக விட்டுடாதீங்க. இங்கே பாருங்கள், ஒரு 4-5 பூண்டு மட்டும் தட்டி சேர்த்துக்குங்க. இந்த பூண்டோடைய பச்சை வாசனை நல்லாயிருக்கும். இந்த சூப்லேயே அது நல்லா வெந்துடும். ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய். இந்த பொடி இறக்கும்போது சேர்த்தனா ரொம்ப நல்லாயிருக்கும். காரப்பொடி சட்னி ரெடி. ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூடான இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். பாருங்கள், கரண்டி மாற்றி காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். இல்லை 5 நாள் வச்சுட்டு இந்த சட்னி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாவே இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான காரப்பொடி சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.